அப்துல் காரி யாரு இவங்க? சதகுத்துல்லா அப்ப முதல்ல அப்துல் காரி ஜிலானியை பார்த்தாங்களா? அவங்க காலம் எது, இவங்க காலம் எது? கீழக்கரையில் அடங்கி இருக்காங்க. பிறந்தது காயல்பட்டினம், கடைசியில் போய் கல்யாணம் பண்ணி கீழக்கரையில் அடங்கிட்டாங்க. அதனாலதான் காயல்பட்டினத்துக்கும் கீழக்கரைக்கு சதகுத்துல்லா அப்ப காலத்திலிருந்து ஒரு தொடர்பு, சம்பந்தப்புற தொடர்புகள். சரி, இது வரலாறு. அப்படி இருக்க அப்துல் காதிர் ஜெயிலானி இவங்கள்ட்ட வந்து சொல்லிட்டு போனாங்களா? எங்க இருக்கிறது இது? கொண்டு வாருங்க. நம்ம கேட்கறது ஒண்ணுதான், வேற எதுவும் வேண்டாம். குரான் சொன்னாலும் அப்படி வச்சிருங்க, உங்களுக்கு அது பிடிக்கல ஓரமா வச்சுக்கிற. நம்ம கேட்கிறது அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன 1000 முறை அழைத்தால் ஓடி வந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு அவங்க எழுதிய, அவங்க உரையாற்றிய அந்த கிதாபுகள்ல இருந்து எடுத்து காட்டினால் நாங்கள் செய்ய தயார். ஷிர்கா கிர்கா அது பின்னாடி பார்த்துக்கிறோம், முதல் அதை காட்டுங்க. இல்ல தானே? அப்ப என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? உண்மையிலே இது மக்களை ஏமாற்றுவதா இல்லையா? பொதுமக்களை நீங்கள் சிந்தியுங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். உலமாக்களுக்கு நாம் வந்து அந்த பெரிய பெரிய அறிஞர்களை போய் நாம் விமர்சிக்க விரும்பவில்லை. அவங்க அல்லாஹ் பயந்து கொள்ளட்டும். பொதுமக்களாகிய உங்களைத்தான் நாம் கேட்க. நீங்க போய் கேளுங்க அவர்கள்ட்ட போய். இப்படி ஒன்னு 1000 தடவை குத்துபியத்து, இங்க குத்துபியத்து செய்யறாங்களா? அப்துல் காதிர் ஜீலானின்னு சொல்லி அழைச்சு அல் மதத் யா கௌசுல் ஆலம் என்றெல்லாம் சொல்றாங்களா? இப்படி அழைத்து அவங்க வந்து காப்பாத்துவாங்கன்னு சொல்றாங்களா? மொய்தீன் ஆண்டவங்களோட நம்பிக்கை இருக்குதா இல்லையா? அப்ப இந்த நம்பிக்கையை நீங்க எதன் மூலமாக சொல்றீங்க? அதுக்கு ஆதாரத்தை தாங்க. குர்ஆன் சுன்னாவிலிருந்து கேட்கவில்லை, அது கண்டிப்பா இருக்காது. அப்துல் காதிர் ஜீலானுடைய உரையிலிருந்து, ஃபத்ஹ் ரப்பானியிலிருந்து காட்டுங்கள், அல்லது குன்னியத்து தாலிபிலிருந்து காட்டுங்கள். ஃபத்ஹுல் ஹைஃப் என்று அவங்க எழுதிய ஏராளமான அவங்க ஆற்றிய உரைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிற அந்த கிரந்தத்திலிருந்து காட்டுங்க இந்த வாசம். அப்போ இது பொய் தானே? யா குத்துபியத் என்பது பொய்யா இல்லையா? கேரளாவில் உள்ள தங்கள்மார்கள்லாம் இதை படிக்கிறார். காயில் பணத்துக்கு கூட்டமா வருவாங்க, சதகுத்துல்லாஹில் காஹிரியை ஜியாரத்து பண்ணுவதற்கும் உமருல் காஹிரியை ஜியாரத்து பண்ணுவதற்கும் தங்கள்மார்கள் கேரளாவிலிருந்து வருகிறார்கள். பெரிய பெரிய பண்டிதமார்கள். அவருடைய கல்விகளை நாங்கள் குறை சொல்லவில்லை. ஆனால் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கவலை, எங்களுக்கு கல்வியை கொடுத்த அறிஞர்களாகிய உங்களிடத்தில் நாங்கள் சொல்வதுதான், பொதுமக்களுக்கு ஹக்கை சொல்லுங்கள். தஜ்ஜாலூன கஸ்ஸாபூன என்று ரசூலுல்லாஹ் மிகப்பெரிய கண்டிப்பை எச்சரிக்கையாக சொல்லி இருக்கிற பொழுது, உலமாக்களே உங்கள் மீது எவ்வளவு பொறுப்பு இருக்கிறது. பொதுமக்களை நீங்கள் கவனமாக இருங்க, நம்முடைய ஈமானை இழந்துடக்கூடாது. சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதையெல்லாம் வன்மையாக கண்டிருக்கிறான். எந்த அளவுக்கு கண்டிக்கிறான்? குர்ஆன் வசனங்கள் பாருங்கள். இன் ததுஊஹும் லா யஸ்மஉ துஆஅக்கும் வலவ் சமிஉ மஸ்தஜாபு லக்கும். அல்லாஹ் சொல்றான், நீங்க அவர்களை அழைத்தால் அவர்கள் உங்களுடைய அழைப்பை ஒரு காலமும் கேட்க முடியாது. வலவ் சமிஉ, ஒரு கால். அந்த அரபி படித்தவர்களுக்கு இந்த லவ் போட்டுட்டால, லவ் அரபில உள்ள லவ் இருக்குதே, அது நடக்காத ஒண்ணுக்கு தான் லவ்னு போடுவாங்க. அரபில உள்ள லவ் சொல்றேன். வலவ் சமிஉ, ஒரு கால் அவர்கள் கேட்பதாக இருந்தால் மஸ்தஜாபுலக்கு, உங்களுக்கு பதிலே சொல்ல முடியாது. அப்துல் காதிர் ஜீலானி உண்மையிலே கேட்பதா, ஒரு கால் வச்சுக்கிறோம், கேட்ப அல்லாஹ்வே சொல்றான் ஒரு கால் தான், கேட்பதாக வைத்துக் கொண்டாலும் உங்களுக்கு பதிலளிப்பார்களா? கண்டிப்பாக பதிலளிக்க மாட்டாங்க. ஆனா இவங்க எப்படி கவிதை பாடிக்கிறாங்க? ஓ மையுனாதி சிமி அல்ஃபம் பி கல்வத்திஹி அஸ்மம் பி ஹிம்மத்திஹி சர்மல் லி கஃவத்திஹி அஜப்துஹு முஸ்ரிஅன் மின் அஜ்லிதாவ். அது கூட எப்படியா? உடனே முஸ்ரிஅன், மிக தீவிரமாக பதிலளிப்பீர்கள். அப்துல் காதிர் ஜீலானியே காப்பாற்றுங்கள்டா, உடனே வந்து காப்பாற்றுவீர்கள், பதிலளிப்பு. அல்லாஹ் சொல்றான் வலவ் சமிஉ, ஒரு கால். அப்துல் காதிர் ஜீலானி பக்தாதில் இருந்து இதை கேட்டால் ஒரு கால் கேட்டால் மஸ்தஜாபுலக்கும், உங்களுக்கு பதிலளிக்க மாட்டார், கியாமத் நாள் வரைக்கும் பதிலளிக்க மாட்டார். குர்ஆன் வசனத்துக்கு முரணாக தெரியவில்லையா உலமாக்களே? பொதுமக்களை நீங்கள் தான் இதை கண்டிப்பாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கு. அப்துல் காதிர் ஜீலானி சொன்னாங்க, இன்னும் சொல்றாங்க பாருங்க, ஒமை தவக்கல் அலல்லாஹ். அப்துல் காதிர் ஜீலானி சொல்றாங்க, யார் அல்லாஹ் மீது தவக்கல் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் உண்மையிலேயே ஹப்லுல் மதீன், உறுதியான கயிற்றை வலுவாக பற்றி பிடித்ததுக்கு சமம். அல்லாஹ் தான் எல்லா காரியங்களையும் நமக்கு நிறைவேற்றி தர்றான்னு சொல்லி அதை நம்பக்கூடியவர்கள் வலுவான கயிற்றை பற்றி பிடித்ததுக்கு சமம். யார் அல்லாஹ் அல்லாதவர்கள் படைப்பினங்களை நம்பிக்கை வச்சு, எங்களுக்கு ரசூலுல்லாஹ் காப்பாத்துவாங்க, அப்துல் காதிர் ஜீலானி காப்பாத்துவாங்க, பூசரி தங்கள் காப்பாத்துவாங்க, அந்த தங்கள் காப்பாத்துவாங்கன்னு சொல்லி யார் இப்படி நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் ஓடுகிற தண்ணீரை வலுவாக பற்றி பிடித்ததுக்கு சமம். ஓடுற தண்ணியை பிடிக்க முடியுமா? எவ்வளவு அழகான ஓமானம் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படியெல்லாம் உதாரணம் சொல்லி ஷிர்கின் பக்கம் போயிட வேண்டாம், படைப்பினங்கள்ட்ட போய் கேட்றாதீங்க, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையிடத்திலும் நீங்கள் மண்டாடி விடாதீர்கள், அவுலியாக்கள் நாதாக்கள் என்று இப்படி ஏமாந்து போயிடாதீங்கன்னு சொல்லி எவ்வளவு எச்சரிக்கையாக அந்த அறிஞர் உபதேசம் செய்திருக்க, அதையெல்லாம் குளிதோண்டி புதைத்து விட்டு அப்துல் காதிர் ஜீலானி மேல குத்துபியத் என்றோ மௌலித் என்றோ ஆண்டவர் என்று சொல்லி
எந்த அளவுக்கு ஒரு நம்முடைய ஈமானை பறிக்கிற மாதிரி வேலைகள் நடந்து கொண்டிருப்பதை கவனமாக கேளுங்கள். அன்பான சகோதரர்கள், அல்லாஹ் எங்களுடைய ஈமானை காப்பாற்ற வேண்டும். அந்த உலமாக்களுக்கு அல்லாஹ் நேரு வழியை கொடுக்க வேண்டும். அவர்கள் உண்மையிலேயே அறிஞர்கள். அவர்களுடைய இல்மை நாங்கள் பாராட்டுகிறோம். எங்களுடைய ஆசிரியர்கள் அவர்கள். அதனால் அவர்களை நாங்கள் கண்ணியப்படுத்துகிறோம். ஆனால் ஷிர்க்குக்கு துணை போனா எப்படி சகிச்சிட்டு இருக்க முடியும்? ஷிர்க்குக்கு நீங்கள் துணை போகும் பொழுது, உங்களுடைய கல்வியை ஓரங்கட்டி விட்டு இந்த மாதிரி வேலையை நீங்கள் செய்யும் பொழுது சொல்லாமல் இருக்க முடியுமா? கவலையில் சொல்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களை நாளைக்கு கேட்டுவிடக் கூடாது என்கிற காரணத்தால் இதையெல்லாம் சொல்கிறோம். அது மட்டுமல்ல, புர்தா. இப்ப புர்தாக்கு வரும். இந்த புர்தா இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில் இப்ப சமீப காலமாக ஒரு பல பகுதிகளுக்கு அது பிரபல்யமாக கொண்டு போகப்படுகிறது. நான் படிக்கிற மதரசா காதிரியா தரீகா, மஹதரத்துல் காதிரியா தரீகாவுடைய மதரசாவில் தான் நான் 7 ஆண்டுகள் படித்தேன். எனக்கு 3 ஷேகுமார்கள்ட்ட நான் பையத்து வாங்கியிருக்கிறேன். அம்பா நாயகம்னு சொல்லி கம்பத்தில் இருக்கிற அம்பா மூத்தாயிட்டாங்க. அவருடைய மகன் இருக்கு, அப்துல் ரஹ்மான் இருந்தாங்க, மூத்தாயிட்டாங்க. அவருடைய மகன் கல்வத்து நாயகம், ஜெல்வத்து நாயகம். அவர்கள்ட்ட போய் நான் பையத்து 40 நாள் கல்வத்தில் இருந்து பையத்து வாங்கியிருக்கிறேன். சும்மா நாங்க தரீகாவை தெரியாம விமர்சிக்கவில்லை. அந்த தரீகாவில் ஈடுபாடோடு இருந்து 7 ஆண்டுகள் அப்துல் காதிர் ஜெயிலானியுடைய பெயரால் உருவாக்கப்பட்டு மதரசாவாக இயங்கிக் கொண்டிருக்கிற காயில்பட்ட மதரசா, அந்த மதரசாவுடைய தரீகாவுடைய மதரசா, பரேலவி கொள்கையுடைய மதரசா. இன்னும் சொல்ல வேண்டுமா, தமிழகத்திலேயே பரேலவி கொள்கையுடைய மதரசா ஆரம்ப காலத்தில் நாங்கள்லாம் ஓதுற காலத்தில் காயில்பட்டினம் உள்ள மதரசா மட்டும்தான். இப்போ நிறைய கிளைகள் வந்துருச்சு. அன்னைக்கு அது மட்டும்தான் பரேலவி கொள்கை. பரேலவி என்கிற அந்த கொள்கை ரிசா கான், அவர் பேர் ரிசா கான். அந்த ரிசா கானுடைய கொள்கையுடைய மதரசா நாங்க படிச்ச மதரசா. சரி, அப்போ கம்பத்தில் அம்பா நாயகம் என்று ஒருவர்கிட்ட பையத், அப்புறம் நாகூர்ல பாக்கர் ஆலிமிஸ்தான், எல்லாம் சமீபத்தில் காலத்தில் உள்ளவங்க. பாக்கர் ஆலிமிஸ்தான் இருந்தாங்க, அவங்க என்னுடைய ஷேக். நான் அவங்கள்ட்ட பையத்து வாங்கியிருக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய ஆசிரியர், அவர்கிட்ட நான் மார்க்க கல்வி அவங்ககிட்ட படிச்சிருக்கிறேன். அவங்களும் என்னுடைய ஷேக். காயில்பட்டினத்தில் சைஃபுத்தீன் சூஃபி ஹசரத் என்று இருந்தாங்க, அவங்களுடைய ஹலீஃபா. அவங்க 3 ஷேக்கிட்ட பையத்து வாங்கியிருக்கிறோம். அந்த தரீகாவுடைய ஈடுபாடு, நாங்கள்லாம் தரீகாவுடைய ஈடுபாடுல இருக்கிற பொழுது புருதா ஓதுவோம். எப்படி புருதா ஓதுவோம்னா, மாணவர்கள்லாம் வரிசையா இருந்துருவோம். வெள்ளிக்கிழமை அந்த புருதா கித்தாபை வச்சு ஓதுவோம். இன்னைக்கு ஓதுறது இல்லை, ஆடுறதும். நான் விமர்சிக்கிறேன் என்று தயவு செய்து வருத்தப்பட பொதுமக்களே கவனமாக கேளுங்கள். மார்க்கம் இப்படி சொல்லி இருக்குமா? மார்க்கம் இப்படி இந்த மாதிரி கையை எந்த காலத்தில் யாரு செய்தது? இந்த கொடிக்கு ஏதாவது பரக்கத்து இருக்கிறதா? பரக்கத்துன்னு தனியாக சொல்றேன். பரக்கத்துன்னா என்ன அப்படிங்கிறது அடுத்த டாபிக். ஆக இந்த புருதா என்பது இப்படித்தான் ஓதப்பட்டதா? முதல் அதை வருவோம். ஓதுறது ஓதாது இரண்டாவது விமர்சனம். இப்படித்தான் புருதா ஓதப்பட்டதா? இது எங்கிருந்து காப்பி அடித்தீர்கள்? யாரை பார்த்து காப்பி அடித்தீர்கள்? கேரளாவில் உள்ள அபுபக்கர் முசலியா, அதே மாதிரி கேரளா உள்ள சிகாஃபி என்கிற அந்த ஜமாத்தினர்கள், அவங்க மூலமாகத்தானே இது அறிமுகப்படுத்தப்பட்டது. நாங்கள்லாம் ஓதுற காலத்தில் புருதா ஓதி இருக்கிறோம், இப்படி ஆடிக்கிட்டா ஓதிக்கிட்டு இருந்தோம். முதல்ல இது செயல். அடுத்து வருவோம். அந்த புருதா என்ன, அதை முதல்ல என்னன்னு பார்த்துருவோம். புருதாவுக்கு நிறைய விசேஷம். ஆரம்பத்தில் சொன்ன புருதாங்கிறது எகிப்து நாட்டில் பூசரின் ஒருத்தர், அபுல் ஹசன் அலி ஷாதுலி என்கிற தரீகாவை சார்ந்த நிறைய தரீகா இருக்கு. காதிரியா, நக்ஷபந்தியா, ஷாதுலியா, திஷ்டியா என்று ஏராளமான தரீகா, ரிஃபாஇயா, இந்த மாதிரி தரீகாவில் உள்ளது ஷாதுலியா தரீகா. அபுல் ஹசன் அலி ஷாதுலி அவர்களுடைய தரீகாவை சார்ந்தவர் பூசரி. அவருக்கு ஒரு வகையான உடல்ல பாதிப்பு நோய் ஏற்பட்டு விட்டது. அந்த நோயின் காரணமாக ரசூலுல்லாஹ்வை புகழ்கிறார். அவர் பெரிய கவிஞர், அரபியில அவ்வளவு தேர்ச்சி பெற்றவர். அதுக்கு விரிவுரை பாஜுரி என்று விரிவுரையும் இருக்கிறது. சரி, அவர் என்ன பண்ணார்னா கனவுல இதெல்லாம் படிக்கிறார். படிச்ச உடனே ரசூலுல்லாஹ் போத்துனாங்க. அவருக்கு என்ன செஞ்சிருச்சு, நோயெல்லாம் போயிருச்சு அப்படிங்கிறது அந்த புருதாவுடைய வரலாறு. அந்த வரலாறுக்குள்ள போட்டு முதல்ல அந்த கவிதை என்னன்னு பார்ப்போம். கவிதையுடைய லட்சணத்தை பாருங்கள். அதுல ஒரு வடி வருகிறது, யா அக்ரமல் ஹல்கி. இதைத்தான் ஆடுறாங்க. அப்படி இந்த கொடியை காட்டுறது ஆடுறதா இருக்க, அதோட லட்சணத்தை பாருங்கள். யா அக்ரமல் ஹல்கி மாலி மன் அலூது பிஹி சிவாக்க இந்த ஹுலூலில் ஹாதிஸில் அதம். என்ன அர்த்தம்? யா அக்ரமல் ஹல்க், இது அருமையான வார்த்தை தான். படைப்பினங்களில் மேன்மையானவரே. சரி, அடுத்து பாருங்கள், மாலி மன் அலூது பிஹி சிவாக்க இந்த ஹுலூலில் ஹாதிஸில் அமமி. என்ன சொல்லுகிறார்?
உங்களை விட்டா எங்களுக்கு காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை. எங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள், பேராபத்துக்கள், பேர் விபத்துக்கள், ஹாதிஸ், என்ன விபத்து வந்தாலும் சரி, பேர் ஆபத்துக்கள் வந்தாலும் சரி, உங்களை விட்டா சிவாக்க, சிவல்லான்னு சொல்லுவோம், அல்லாவை விட்டான்னு சொல்லுவோம். இங்க என்ன பண்றாருன்னா, ரசூலுல்லாவை விட்டால் எங்களுக்கு எங்களுடைய பிணிகளை தீர்ப்பதற்கு யாரும் இல்லை. இது உங்களுக்கு ஏதாவது உரைக்குதா? எங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை தீர்ப்பதற்கு ரசூலுல்லாவை நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்றது ஒண்ணு, உங்களை விட்டா எங்களுக்கு கதியே இல்லை. இது யாரை பார்த்து சொல்றது? சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஈமான் கொதிக்குதா இல்லையா? இதைத்தான் இந்த கூத்து போட்டு படிச்சுட்டு போயிருக்கிறாங்க. இதைத்தான் இன்னைக்கு புருதான்னு படிக்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, பொதுமக்களே, கவலையாக நம்முடைய ஈமானை இழந்து கொண்டிருக்கிறோம். நம்மளை அறியாமல் இழக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை விட்டால் எங்களுக்கு எங்களுடைய கஷ்டங்கள், எங்களுக்கு ஏற்படக்கூடிய பேர் ஆபத்துக்களை நீக்குவதற்கு சிவாக்க உங்களை தவிர வேறு நாதியே இல்லை. அல்லாஹ்வே இல்லையா? அப்போ ரசூலுல்லாஹ் தானா? இப்படி அந்த புருதா. இது குர்ஆனை இடிக்கவில்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா ததுஉ மின் தூனில்லாஹ் மா லா யன்ஃபஉக வலா யதுர்ருக வஇன் ஃபஅல்த ஃபஇன்னக இதம் மினல் ஸாலிமீன். அல்லாஹ் சொல்றான், வலா ததுஉ மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டுட்டு யாரையும் பிரார்த்தனை செய்யாதீங்க, அழைக்காதீங்க. மாலா யன்ஃபஉக வலா யதுர்ருக, உங்களுக்கு எந்த லாபத்தையும் தர முடியாது, நஷ்டத்தையும் தர முடியாது, நன்மையும் செய்ய முடியாது, தீங்கு செய்ய முடியாது. அப்படிப்பட்டவங்கள்ட்ட போய் நீங்கள் உதவி தேடுறீங்களே, வஇன் ஃபஅல்த, நீங்க யாராவது இப்படி செஞ்சீங்கன்னா ஃபஇன்னக இதம் மினல் ஸாலிமீன், பெரிய அநியாயக்காரன் நீங்க தான். யாரு பார்த்து சொல்றான்? அல்லாஹ் குர்ஆன்ல தான சொல்லி இருக்கிறான், அல்லாஹ்வை விட்டா வேற யாரும் இல்லன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பூசரி படிக்கிறாரு, யா அக்ரமல் கல்கி மாலி மன் அலூது பிஹி சிவாக்க இந்த ஹுலூலில் ஹாதிஸில் அமம். குர்ஆனுக்கு மோத இல்லையா? குர்ஆன்ல என்ன விட்ட ஆளி இல்ல என்று அல்லாஹ் சொல்றான். ஆனா பூசரி படிக்கிறாரு, ரசூலுல்லாவே, எனக்கு ஏற்படக்கூடிய அபாயங்கள், கஷ்டங்களை உங்களை விட்ட வேற யாரும் நீக்க முடியாது. குர்ஆனோட மோது. அடுத்த அடியை பாருங்கள். அடுத்து ஒரு கவிதை, இது எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு பாருங்க. فإن من جودك الدنيا وضرتها فإن من جودك الدنيا وضرتها ومن علومك علم اللوح والقلم. ராகமா படிக்கலாம், வேணாம், நம்ம அதை அவங்களெல்லாம் கொச்சப்படுத்துக்கு விரும்பல, விஷயத்தை தெரியணும், அதனால தான் இப்படி படிக்கிறேன். என்ன சொல்றாங்க? இன்ன மின் ஜூதிக்க துனியா வ தர்ரத்தஹ. துனியாவும் தர்ரத் என்று சொன்னால் சக்களத்தி என்று சொல்வார்கள். ஆனா துனியாவுடைய சக்களத்தின் ஆகிரத்துக்கு அப்படி ஒரு இலக்கியத்தில் சொல்றார். இலக்கியத்துக்கு அந்த புருதாவை எடுத்துக்கொள்ளலாமே தவிர அது மார்க்கமோ இபாதத்தோ அல்ல. இலக்கியம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுல நிறைய தப்புகள்லாம் இருக்கும், அதை மாதிரி எடுத்துட்டு போகலாம். அப்ப சொல்றாரு, துனியாவும் அதனுடைய சக்களத்தியாக, அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுமை. துனியாவும் ஆகிரத்தும் மின் ஜூதிக்க, ரசூலுல்லாவே உங்களுடைய குடை, நீங்க தான் தர்மமா கொடுத்துறீங்க. துனியாவை ரசூலுல்லாஹ் தர்மமா கொடுத்தாங்களாம், ஆகிரத்து ரசூலுல்லாஹ்வுடைய தர்மம். ரசூலுல்லாஹ் போட்ட பிச்சை, ஜூதுனா பிச்சை. ஒத்துக்கிறீங்களா? வாங்க குர்ஆனோட எந்த அளவுக்கு மோதுன்னு அடுத்து பார்ப்போம். ஒமின் உலூமிக்க, அடுத்த வரி, ஒமின் உலூமிக்க இல்முல் லௌஹி வல் கலம். கலமு லௌஹுல் மஹ்ஃபூத்னு சொல்றமே, இதெல்லாம் யாருடைய ஞானம்? பொதுவாக கேட்கிற, யாருடைய ஞானங்க? லௌஹுல் மஹ்ஃபூத்னு ஒரு இது இருக்குதானே, அதை பத்தி விளக்க வேணாம், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். லௌஹுல் மஹ்ஃபூத்னா தெரியுமா? அந்த லௌஹுல் மஹ்ஃபூத் என்பது யாருடைய அறிவு, யாருடைய ஞானம்? பூசரி சொல்றாரு, இல்ல, ஒமின் உலூமிக்க, ரசூலுல்லாஹ் உங்களுடைய ஞானம் தான் அந்த லௌஹுல் மஹ்ஃபூதா அப்படிங்கிற. இதுக்கு இதை தவிர வேற என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். இதனங்க அர்த்தம்? எவ்வளவு பெரிய ஒரு ஷிர்க்கு, எந்த அளவுக்கு குர்ஆனோடு நேரடியாக யுத்தம் செய்யக்கூடிய வார்த்தையை பாருங்கள். இந்த பூசரி அப்படி யுத்தம் செய்திருக்கிறார். இதைத்தான் பரக்கத்துன்னு ஓதுறீங்களா? இதைத்தான் பரக்கத் என்று ஓதினால் ஈமான் பறி போய்விடும். அல்லாஹ் எங்களை காப்பாற்ற வேண்டும். சரி, அப்ப துனியாவும் ஆகிரத்தும் ரசூலுல்லாஹ் போட்ட பிச்சை. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, தெரியுங்களா? குர்ஆன்ல நீங்க சூரத்துல் லைல் 92 அத்தியாயத்தில் 13வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வ இன்ன லனா லல் ஆகிரத வல் ஊலா. வ இன்ன லனா, நமக்கு சொந்தம், ஆகிரத்தும் இம்மையும் மறுமையும் யாருக்கு சொந்தங்கிறான் அல்லாஹ்? யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். வ இன்ன லனா லல் ஆகிரத வல் ஊலா, இம்மையும் மறுமையும் எனக்கு சொந்தமானது. இவர் பூசரி என்ன படிக்கிறாரு? வ இன்ன மின் ஜூதிக்க அத்துனியா வ தர்ரத்தஹா,
உலகமும் இம்மையும் மறுமையும் ரசூலுல்லாஹ்வை நீங்க போட்ட பிச்சை. அல்லாஹ் சொல்றா எனக்கு மட்டும் தான் சொந்தம். இப்ப யாரை நம்புறீங்க? யாருடைய? பூசரியுடைய கருத்தா அல்லாஹ்வுடைய கருத்தா? அல்லாஹ் எங்களுடைய ஈமான் கொதிக்கிறது. எங்களுடைய ஈமான் கொதிக்கிறனால எங்கள் வார்த்தையை அளந்து பேசணும், வார்த்தையை விட்டுறக்கூடாது. அவர்களெல்லாம் நாங்கள் ஒரு கட்டத்தில் தவறாக பேசிவிடக்கூடாது என்ற அச்சமும் எங்களுக்கு இருக்கிறது. எங்களுக்கு தேவை என்னன்னா மக்கள்கிட்ட நேர் வழி போய் சென்றடையணும், அதுதான். அதனால அவர் இப்படி பேசுறாரு பூசரி அப்படிலாம் அவரெல்லாம் போய் முடிஞ்சு போச்சு. அவருக்கும் அருமையில அல்லாஹ் பார்த்துட்டு போறான். இப்போ நம்ம ஓதுற இந்த பூசரி எழுதிய புர்தா குர்ஆனுக்கு நேரடி முரண். அப்படித்தானே நேரடியா மோதுது. அல்லாஹ் சொல்றான் மறுமையும் இதுக்கு தான் அல்லாஹ் சொன்னான்னு முதல்ல அல்லாஹ் எல்லாத்தையும் அறிந்தவன் பாருங்க. இவங்க போட்டு பூசரி வந்து ரசூலுல்லாஹ் போட்ட பிச்சை அப்படின்னு பிற்காலத்தில் படிப்பானு அல்லாஹ்க்கு தெரிஞ்சிருக்கும். அதனால அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், இன்னலனா நமக்கு சொந்தமானது. சொல்லும் அரபி வார்த்தையை பாருங்க எப்படி சொல்லையில அல்லாஹ் ஆகிரத்தும் துனியாவும் லனா எங்களுக்கு சொந்தம்னு சொல்லல. எப்படி சொல்றான் பாருங்க, இன்னலனா முதல்ல சொல்லும்போது ஆரம்பிக்கிறான் நிச்சயமாக எங்களுக்கு சொந்தமானது இம்மையும் மறுமையும் அப்படிங்கிறான் அல்லாஹ். ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறான் அந்த வார்த்தையில. வேற யாராவது ரசூலுல்லாஹ் போட்ட பிச்சை அவங்க போட்ட பிச்சைன்னு வந்து சொல்லிடக்கூடாது. குர்ஆனோட மோதுதான். அன்பான சகோதரிகளே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, இதைத்தானா இவ்வளவு பரக்கத்துன்னு சொல்லி ஓதுனாங்க. இதுல தான் உட்கார்ந்து தண்ணியை குடிச்சா அது கிடைக்கும் இது கிடைக்கும், ஈமானே போயிடும். ஒண்ணு மெண்டா இருக்குது. புருதா ஓதுனா நன்மை கிடைக்காது, என்ன போகும்? ஈமான் பறிவோம். அதுக்கு ஈமான் பறிவோம்னு நினைக்கிறீங்களா? ஓதுங்க. அல்லாஹ் எங்களை காப்பாற்ற, எங்களுடைய மக்களை காப்பாற்ற. அடுத்து ஒரு கவிதை படிக்கிறார் பாருங்க. நிறைய கவிதை அதையெல்லாம் சொல்லிட்டு ஒரு முக்கியமான கவிதை மட்டும் சொல்றேன். மசாமனி தஹரு லைமன் வஸ்தஜர்து பிஹி இல்லா வநில்த். ரெண்டு வகையான அதிலே ரெண்டு வகையான ஓதுதல் இருக்குது. நில்த்னு இருக்கு, வஜத். ஜிவாரம் மின்ஹு லம் யுதம் ரெண்டையும் சொல்லிட்டு போயிடுவோம். அதுல நில்த்னு வஜத்னு சொன்னாருன்னு வந்துடக்கூடாது. ரெண்டுமே இருக்கிறது. சில புரிதால் அப்படி, சில புரிதால் இப்படி. அது பிரிண்டு மிஸ்டா, ஆனா அர்த்தம் ஒண்ணுதான். சரி. மசாமனிய தஹரு லைமன் காலத்தால் எங்களுக்கு ஏற்படுகிற தீங்கு, அதாவது ஏதாவது நோய் காலரா அப்படி சில காலத்தில் ஏற்படுற தீங்கெல்லாம் இருக்குமா இல்லையா? அப்படி ஏற்படுற தீங்கை விட்டு நபியே உங்களிடத்தில் உங்களை தவிர யாரும் எங்களை காப்பாற்ற முடியாது. அங்க அடுத்ததான் சொல்ற காலரா சில காலங்கள்ல சில நோய்கள், பன்றி காய்ச்சல், அந்த இப்படி எல்லாம் வருமே. இதெல்லாம் நீக்கிறதா இருந்தால், அந்த நோய்களை நீக்குவதாக இருந்தால் இல்லா வஜத் அல்லது நில்த் உங்களை தவிர வேறு யாரும் எனக்கு இல்லை. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? எனக்கு நோய் வந்தா இதா மருத், எனக்கு நோய் வந்தா ஃபஹுவ யஷ்ஃபீனி, அல்லாஹ் தான் ஷிஃபாவை தருகிறான். அதுங்க தௌஹீத், அதுதானே குர்ஆன் சொல்லுகிறது, அதானே ஒரு முஃமின் சொல்ல வேண்டும். இதுதான் புர்தா. இன்னொரு வேடிக்கையை பாருங்கள் புர்தாவுல. فإن لي ذمة منه بتسمية محمد وهو أوفى الخلق بالذمم. فإن لي இது ரொம்ப ஒரு கிண்டலான வருது. ஒரு சாதாரண ஒரு இல்மு இருந்தாலும் கூட இப்படி படிச்சிருக்க மாட்டாங்க. அவருக்கு இலக்கியம் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு, அகீதா தெரியவில்லைன்னு தெரியுது பூசரிக்கு. என்ன பாருங்க, فإن لي ذمة منه. ரசூலுல்லாஹ்வே நீங்க ஜாமீன் எடுத்துக்கொண்டீர்கள். ஏன் தெரியுமா? பி தஸ்மியத்தி முஹம்மதா. பூசரியுடைய பேர் என்னதான்? முஹம்மத். முஹம்மது ஷரஃபுத்தீன் பூசரி அப்படின்னு வரும். அவருடைய பேர் முஹம்மத். உங்க பேர் என்னது ரசூலுல்லாஹ்வே? உங்க பேர் என்னது? முஹம்மத். என் பேர் முஹம்மத். உங்கள் பெயரை நான் வைத்துக் கொண்ட காரணத்தால் எனக்கு சொர்க்கத்தை வாங்கித்தர நீங்கள் பொறுப்படுத்திக் கொண்டீர்கள். என்னடா கொடுமை? முஹம்மதுன்னு பேர் வச்சுட்டா சொர்க்கம் போயிருவாங்களா? ரசூலுல்லாஹ் வாங்கி கொடுத்துருவாங்களாம். ரசூலுல்லாஹ்வை திட்டின சில பேருக்கு முஹம்மது இருந்தான் பிற்காலத்தில். அதே மாதிரி ஷியா என்கிற கொள்கை, ஷியாவை நீங்களும் காபிருங்கிறீங்க. அந்த ஷியா கொள்கையுடைய நிறைய பேர் முஹம்மதுன்னு இருக்கான். அவனுக்கெல்லாம் சொர்க்க ரசூலுல்லாஹ் வாங்கி கொடுத்துருவாங்களா? அபூபக்கரை திட்டுறான் ஷியாக்காரன். ஆயிஷா நாயிகை ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள தவறான முறையில் விமர்சிக்கிறான். முஹம்மதுன்னு பேர் வச்சிருக்கான். இப்ப என்ன சொல்லுங்க? பூசரி சொல்றாரு, فإن لي ذمة منه بتسمية محمد وهو أوفى الخلق بالذمم. பொறுப்பு எடுத்துக்கொண்டால் அதை நிறைவேற்றுவதில் முஹம்மத மாதிரி இருக்க முடியாது. உண்மைதான். ஆனால் நான் முஹம்மதின் என்னுடைய பேரு உங்க பேரு முஹம்மதின் இருக்கிற காரணத்தால்
சொர்க்கத்தை வாங்கித்தர நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொண்டீர்கள். பொறுப்பெடுக்க வேண்டும். கவிதை அது ஒரு துவா மாதிரி தானே. பொறுப்பெடுக்க வேண்டும் வேண்டுகோள். அது எப்படிங்க? இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ரசூலுல்லாஹ் ஃபாத்திமாவை பார்த்து சொன்னார்களே ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமாவை துனியாவுல ஏதாவது கேளு தர்றேன், மறுமைக்கு அல்லாஹ்விடத்தில் ஒரு காலமும் என்னால் பொறுப்பெடுக்க முடியாது. பூசரிக்கு எங்க பொறுப்பெடுத்தாங்க? ரசூலுல்லாஹ் பொறுப்பெடுத்ததாக எங்கே எந்த ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? எவ்வளவு பெரிய முரணான அகீதாவை ஈமானை குழி தோண்டி புதைக்கிற ஒரு காரியம் அங்கு நடந்திருக்கு. இது அங்க புருதா. இப்படி சொல்லிட்டே போகலாம். இப்படி எல்லா கவிதை விமர்சிக்க முடியும். நேரம் நமக்கு இடம் தரவில்லை. ஆக பாசத்திற்குரிய புருதாவுடைய லட்சணம் இப்படித்தான். குர்ஆனோட மோதுதா, குர்ஆனோட யுத்தம் செய்கிறதா, அகீதாவே தெரியாதுங்க. அக்ஸம்து பில் கமரி முன்ஷக்கி இன்னலஹு. ஒரு இன்னொரு கவிதை, அக்ஸம்து பில் கமரி முன்ஷக்க இன்னலஹு அப்படின்னு ஒரு கவிதை. சூரியன் மீது சத்தியம் செய்கிறேன். நம்ம சின்ன பிள்ளையில தீனியாத்து படிக்கிற நம்ம பிள்ளைகிட்ட கேட்டா, ஏம்மா சூரியன் மீது சத்தியம் செய்யலாமா? அவன் சொல்லுவான், மன் ஹலஃப பிகைரில்லாஹ், அல்லாஹ் அல்லாஹ் மீது சத்தியம் செஞ்சா என்னது? வஹுவ அஷ்ரக், அவன் ஷிர்க் செய்து விட்டான். ஹதீஸ் தானே. பூசரி படிக்கிறாரு, அக்ஸம்து பில் கமர், சந்திரன் மீது சத்தியம் செய்கிறேன், அல்லது கஸம்து பில் கமர். ரெண்டு வகையா புருதால ரெண்டு வகையா இருக்கு. எப்படி வச்சாலும் சரி, நான் சூரியன் மீது சத்தியம் செய்கிறேன். இது இணை கற்பிக்கிற வார்த்தை இல்லையா? வஹுவல்லதி துர்ஜா ஷஃபாஅத்துஹு லிகுல்லி ஹௌலி மினல் அஹ்வாலி முக்தஹிம். இன்னொரு கவிதை, உங்களிடத்தில் ஆதரவு வைத்தால் எல்லா வகையான கஷ்டங்களும் நீங்களும் பேராபத்துக்கெல்லாம் வராமல் காப்பாற்ற. இப்படி நிறைய இதாங்க புருதா. புருதா புரிஞ்சுக்கிச்சா? இதை ஓதுனா ஈமான் வலுப்பெறுமா அல்லது ஈமான் இல்லாம ஒண்ணு இல்லாம உறிஞ்சிட்டு போகப்படுமா? ஈமான் உரியப்பட்டு விடும். அல்லாஹ் எங்களை காப்பாற்ற. இது நாங்க ஆதாரத்தோட சொல்லி இருக்கிறோம். சும்மா விமர்சனம் பண்ணிட்டு போகவில்லை. இந்த அடி இந்த குர்ஆன் வசனத்தோடு மோதுகிறது. இப்படி புருதாட அவ்வளவும் புருடா தான். அதை ஓதினால் நிச்சயமாக அவனுக்கு மோட்சம் கிடைக்காது, வெற்றி கிடைக்காது, மாறாக